ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. ஒரு நல்ல அற்புதமான நாள் இன்னைக்கு. 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருந்தாலே லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு சுக்கிர பகவான் நமக்கு புதனோட சேர்ந்து புதன் குரு சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் கேது இது அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நேர் கோட்ல இந்த கிரகங்களினுடைய அமைப்பு இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய அது ஒரு மாற்றத்தை உலக அளவுல கொண்டு வரும். ஆடி அமாவாசையினுடைய ஒரு அமைப்புல தானே இருக்கு. இன்னும் சூரியன் சந்திரன் ஒன்னாதான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரக நிலைகள் அமைப்புல 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. மேஷ ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்துல. ஒரு கால சர்ப்ப தோஷ அமைப்புல தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புல மேஷராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள், சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே இன்னைக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு மனதிற்கு ரொம்ப திருப்தியான நாளாகவே இருக்கும். இன்னைக்கு பொருளாதாரத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனகாரகன் சுக்கிரன் நமக்கு குரு புதனோட சேர்ந்திருக்கிறாரு. தன வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது தொழில் செய்பவர்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளில் கவனம் தேவை. சனிக்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு சிறந்தது. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே ரொம்ப ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமான நாளாகவும் அமைகிறது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ராசிநாதன் சுக்கிரன் தனஸ்தானத்துல போய் உட்காந்துருக்கார். ஸோ இந்த புதன் குரு சுக்கிரன் இந்த காம்பினேஷன்ல ரொம்ப லாபத்தை பார்க்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா ரிஷபராசி தான். 6 குடைய சுக்கிரனும் 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்திலிருந்து லக்ஷ்மி நாராயண யோகம் முழுக்க முழுக்க ரிஷபராசி நேயர்களுக்கு தான் அமைந்திருக்கிறது. ஸோ இன்னைக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை தரும். மேலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டிலிருந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் உங்களுக்கு சேரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று ரொம்ப குதூகலமான நாள் என்றே சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நாளா இந்த கடனை எப்படிடா நான் தீப்பேன், இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி வெளியில வரப்போறேன், எனக்கு இந்த பணம் ஒண்ணுதான் எனக்கு பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த சுக்கிரனினுடைய மாற்றம் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொண்டு வரப்போகுது. பாக்யஸ்தானத்தில் ராகு பகவானின் சஞ்சாரமும் ராசியில புதன் குரு சுக்கிரனின் சஞ்சாரம் உங்களுக்கு தனஸ்தானத்தை அதிகரிக்கும். ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். எங்கேயோ ஒரு இருட்டுல ஒரு வெளிச்சம் கிடைச்சா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி யாராவது ஒரு திடீர்னு நம்ம சில பேரை சந்திப்போம். அந்த சந்திப்பு நமக்கு வியாபார விஷயம், தொழில் சார்ந்த விஷயங்கள், நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் வருவதற்கு இவர்கள் ஒரு பெரிய ஒரு வேறாக இருப்பார்கள். அப்படி மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பசியில இருக்கிறவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய சங்கடங்களை தீர்க்கிறதற்கு இன்னைக்கு நீங்க சந்திக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தருவார்கள். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் ராசியிலேயே இருக்கிறாரு. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு நாள். அதுவும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ராசியில 12ஆம் இடத்தில் புதன் குரு சுக்கிரன். ஸோ இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துல இந்த விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு சில விரயங்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த விரயங்கள் சுப விரயங்களாகவே அமையலாம். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். இன்றைய நாள் மனதிற்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயும் கேதுவும் சஞ்சாரம் செய்வது சற்று மன ரீதியான குழப்பத்தை கொடுக்கலாம். பாக்யநாதன் செவ்வாய் உங்களுக்கு ராசியிலேயே இருப்பது இந்த செவ்வாய் கேதுவினுடைய சஞ்சாரம் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு தரும்.
சனிக்கிழமை ஸ்திரவாரமான இன்று நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாடை செய்து இன்று அன்னதானங்களும் செய்ய இந்த கிரக தோஷங்கள் தீரும். சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் அவ்வப்போது வந்து போகலாம். பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரம் சில செலவுகளை கொண்டு வர செய்யும். இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். மேலும் உங்களுடைய சகோதர சகோதரிகளால் சில பிரச்சனைகள் அவ்வப்போது இருந்தது. இன்றைய நாளில் அதற்கான ஒரு தீர்வை காண உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது இந்த நாள். துலாம் ராசி அன்பர்கள், நண்பர்கள் மூலமாக கடன் பிரச்சனைகள் தீரும். பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று மருத்துவ செலவுகள் அவ்வப்போது வந்து போகலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய புதன், குரு, சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று சற்று அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். பொருளாதார சிக்கல்கள் மற்றும் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நண்பர்களின் ஆலோசனைகள் இன்று உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இன்று சந்திரனின் சஞ்சாரம் மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும். புதிய நண்பர்களிடத்தில் இருந்து வந்த பகை மாறும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். இன்று சுக்கிரனின் மாற்றம் 8ஆம் இடத்தில் வருவது குடும்பத்தில் பெண்களால் சில சங்கடங்கள் உங்களுக்கு நேரலாம். வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. தனுசு ராசி நேயர்கள், இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்திலிருந்து பூராடம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாளில் உங்களுக்கு உங்களினுடைய மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பெற்றோர்கள் மூலமாக நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் விநாயகர் ஆலயத்தில் அரிசி தானம் செய்வதும் சந்திராஷ்டம தோஷத்திற்கு நிவர்த்தியாகும். இன்று அலுவலக வேலைகளில் கவனமாக இருங்கள். வீண் விரயங்களும் பொருளாதார செலவுகளும் காத்திருக்கிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். பல மாதங்களாக இருந்து வந்த கடன் சுமை குறையும். குடும்பத்தில் உற்றார் உறவினர்களிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பல நாட்களாக உங்களினுடைய வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களும் மாறும். மகர ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது. இன்று உறவினர்களின் சந்திப்பு சந்தோஷத்தை தரும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக காத்திருக்கிறது. பிள்ளைகள் மூலமாக இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் சில செலவுகளை கொடுக்க வாய்ப்புகளை உண்டு. இன்று தனகாரகனாகிய குரு சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பது சுப செலவுகள் காத்திருக்கிறது. பிள்ளைகளுக்கான இந்த சுப செலவு மனதிற்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் இவர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரலாம். மீனராசி அன்பர்களுக்கு புதன் மற்றும் குரு சுக்கிரன் இவர்களினுடைய சஞ்சாரம் மனதிற்கு அமைதியும் உடன் பிறந்தோர்களிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்களும் மாறும். வழக்குகள் விசாரணைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நீண்ட நாளாகவே உங்களுக்கு குழந்தைகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மாற்றங்கள் ஏற்படலாம்.